வணக்கம், வெல்கம் டு அனிசி டிசைனர். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஓல்டு சில்க் சாரியில் வந்து எப்படி கோட் காலர் வச்சு மேக்ஸி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் வந்து ஓல்டு சாரீ பட்டு சாரீ வந்து எடுத்துக்கிறேன். இப்போது நான் வந்து லைனிங்கை வந்து அந்த பட்டு சாரியில் இருக்க பீஸை வந்து நான் லைனிங்க்கு வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்து ப்ளவுஸ் பீஸ், அதை வந்து நான் லைனிங்கை வந்து உள்ளே வந்து கொடுத்துக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட் நம்ம எப்போதும் மார்க் பண்ணுற மாதிரி மேலே ரெஃபரன்ஸ் லைன் வந்து மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு என்னோடய ஷோல்டர் அளவு வந்து 7 இன்ச்சு, அந்த 7 இன்ச்சை வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு என்னோடய நெக்கு வித் வந்து 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து என்னோடய நெக்கு டெப்த்து பேக் நெக்குக்கு வந்து 1/2 இன்ச் வந்து நான் கொடுக்குறேன். 1லேருந்து 1/2 இன்ச்சே போதுமானது. அதனால் 1/2 இன்ச் வந்து நான் கொடுத்துட்டு நம்ம ரவுண்ட் நெக்கு ட்ரா பண்ணோம்ல, அந்த மாதிரி ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஷோல்டர் அளவுலேருந்து கீழே என்னோடய ஆம்ஹோல் டெப்த் வந்து மார்க் பண்ணுறேன். நான் ஷோல்டர் 7 இன்ச்சு கொடுத்துருந்தேன், அதே 7 இன்ச்சை வந்து ஆம்ஹோல் டெப்த்துக்கு வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து என்னோடய கேப் லைன் வந்து 3.5, அந்த 3.5 வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஆம்ஹோல் வளைவு வந்து போடுவோம்ல, அது வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு என்னோடய செஸ்ட் ரவுண்ட் வந்து 8.5, அந்த 8.5 வந்து மார்க் பண்ணிவிட்டு ஈஸ் அண்ட் சீம் அலவன்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் என்னோடய ஹைட்டு, அதாவது என்னோடய ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் என்னோடய ஹைட் வந்து 14 இன்ச்சு, அந்த 14 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன். நம்ம கேவ் லைன் வரையணும் தெரியுமா, அது வந்து கரெக்டாக நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் இருக்குது பாருங்கள், அங்கே தான் அந்த வளைவு வந்து முடியணும். அதனால் அதை வந்து நான் திருத்தி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது என்னோடய வேஸ்ட் வரைக்கும் என்னோடய லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்களா, 14 இன்ச்சு. வேஸ்ட் ரவுண்டு வந்து இடுப்பு சுற்றளவு வந்து 7.5 இன்ச்சு, அந்த 7.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஈஸ் அண்ட் சீம் அலவன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு சுற்றி ஆம்ஹோலுக்கு, ஷோல்டருக்கு, நெக்குக்கெலாம் சீம் அலவன்ஸ் கொடுத்து நான் வந்து இந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுக்க போகிறேன். பேக் பார்ட் வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஷோல்ட்ரு, நம்மளோட நெக்கு வித்து எல்லாம் ஒன்று தான். ஆனால் நம்மளோட நெக்கு டெப்த்து வந்து நம்ம ஒரு 3.5 இன்ச் வந்து நான் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறேன்னா, அங்கேருந்து நம்ம ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு 2 இன்ச் வந்து உள்ளே தள்ளி வந்து மார்க் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் வர மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பட்டன் வைக்கிறதுக்கு வந்து அந்த 2 இன்ச்சு தேவை. அது மட்டும் இல்லாமல் கோட் காலர் வந்து நான் இந்த கோட் காலர் வந்து இன்னொரு மெத்தட்லையும் பண்ணலாம். நான் வந்து சிம்பிளாக இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன். இந்த மெத்தட் வந்து எனக்கு சிம்பிளாக தோணுச்சு, அதனால் இந்த மெத்தடில். அதனால் ஃபோல்டிங்லேருந்து 2 இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் வித்து, ஆர்ம் ஹோல் டெப்த்து எல்லாம் பேக்குக்கு என்ன பண்ணியிருந்தோமோ அதே தான் ஃப்ரண்ட்டுக்கும் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு செஸ்ட் லைன்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு டெப்த்து வந்து நான் 3.5 வந்து கொடுக்கேன். 3 இன்ச் வந்து கொடுக்கேன். 3 இன்ச் கொடுத்துட்டு அதே மாதிரி ரவுண்ட் நெக் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் கேப் லைன் மார்க் பண்ணுறேன். செஸ்ட் ரவுண்ட் வந்து 8.5 ப்ளஸ் சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அதுமாதிரி ஷோல்டர் டு வேஸ்ட் லென்த் வந்து 14 இன்ச்சு, வேஸ்ட் ரவுண்டு வந்து 7.5 இன்ச்சு எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கோட் காலர் வந்து ரெடி பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படி லைன் வரைஞ்சிட்டு ஒரு மாதிரி வி ஷேப் சரித்து வி ஷேப் மாதிரி கொண்டு வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா விட்டுருந்த அந்த துணி இருக்குது பார்த்தீங்களா, 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் சீம் அலவன்ஸ் கொடுத்து வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல சின்ன நாச் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து மெயின் பீஸ் வந்து அதில் கொடுத்து அடிக்கிறது வந்து இவ்வளோ தூரத்துக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்போம். அதனால் அதில் மட்டும் சின்ன நாச் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து அந்த சாரியோட முந்தி பீஸ். இதில் தான் நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ண போகிறேன். நம்ம எப்போதும் கட் பண்ணோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முந்தியோட ரைட் சைடு மேலே பார்த்துருக்கு, லைனிங்கோட ரைட் சைடு கீழே பார்த்துருக்கு. அதாவது 2 நல்ல பக்கமும் ஒன்றோட ஒன்று பார்த்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அடித்து வந்து திருப்போம்ல, அந்த மெத்தடில்
1/4 இன்ச்சு கொடுத்துருக்கோம் பாருங்கள் சீம் அலவன்ஸ். அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம எங்கே வந்து நாச் கொடுத்துருக்கோமோ அந்த நாச் வரைக்கும் தான் நம்ம வந்து தைக்கணும். தைச்சிட்டு அப்புறம் சின்ன சின்ன கட் கொடுத்து நம்ம திருப்போம் பார்த்திங்களா கழுத்துக்கு, அந்த மாதிரி திருப்பி வந்து எடுக்கணும். ஸ்டிச் பண்ணுறதை பாருங்கள், உங்களுக்கு ஓரளவு வந்து புரியும். இது வந்து கீழேருந்தே அப்படியே ஸ்டிச் பண்ணி மேலே கொண்டு வந்து நிறுத்திட்டு அந்த ஷேப்புக்கு வந்து கரெக்டாக ஊசியை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டி திருப்புங்க. அப்படின்னா தான் அந்த கார்னர்ஸ்லாம் வந்து நல்லா வந்து டேன் ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமுமே அடித்து வந்து திருப்ப போகிறோம். கரெக்டாக அந்த நாச் இருக்குது பார்த்திங்களா, அந்த நாச் வரைக்கும் அடித்து ரஃப் அடித்து அதில் முடிச்சுக்கோங்க. இதே மாதிரி அந்த பக்கத்துக்கு இருக்க சைடையும் நம்ம வந்து அடித்து வந்து திருப்பிக்கலாம். திருப்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக சிசர் கட் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணுங்கள். நம்ம வந்து அடித்து திருப்பினதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா எப்போதும் போல் தான் லைனிங் வந்து நகராமல் இருக்கிறதுக்கு சுற்றி வந்து தையல் போடும்ல, அந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து தையல் போட்டு வந்து எடுத்துக்கலாம். அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் ஒரு நீடில் ஏதாவது ஒன்று வச்சு டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சுற்றி வந்து படிமான தையல் வந்து போட்டு விடணும். நல்லா கரெக்டாக வச்சு சுற்றியுமே படிமான தையல் வந்து போட்டு விட்டு எடுத்துக்கோங்க 2 பக்கமுமே. பேக் சைடு வந்து நம்ம அடித்து வந்து திருப்ப வேண்டாம். பேக் சைடு அப்படியே நம்ம ராங் சைடே வச்சுட்டு அப்படி வந்து சுற்றி வந்து நம்ம தையல் போடுவோம்ல, அந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ஷோல்டர் வந்து நம்ம எப்போதும் போல் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போதுமே ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணும்போது 2 தையல் கண்டிப்பாக அதில் வந்து போட்டுக்கோங்க. அதேமாதிரி ஸ்டார்ட் பண்ணுற இடமும் முடிக்கிற இடத்துலையே ரஃப் அடித்து முடிங்க. ஏன்னா நம்ம ஷோல்ட்ரு ஆம்ஹோல் சைட்லாம் வந்து 2 தையல் போட்டு தைச்சா மட்டும்தான் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லையா அது வந்து லூஸ் ஆகி வந்துடும். அதாவது இப்போ தையல் வந்து பிரிஞ்சிட்டு வந்துடும். அதனால் உங்களுக்கு நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். தொடர்ந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கும் தோணும். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். இப்போ நம்ம வந்து காலர் வந்து வைக்க போகிறோம். காலர் வந்து எங்கேருந்து வைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து லைனிங் வந்து அடித்து திருப்பியிருந்தோம் பாருங்கள், அந்த இடத்துல வந்து ராஜ் எட்ஜஸ் வந்து இருக்கும் பார்த்திங்களா, அதில் இருந்து அந்த சைடு வரைக்கும் நம்ம வந்து அளந்து வந்து எடுக்க போகிறோம் எவ்வளோ இருக்குன்னு.
நம்ம லைனிங் வந்து அடித்து திருப்பாமல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பகுதி வரைக்கும் எனக்கு வந்து 16 இன்ச் வந்து கரெக்டாக இருக்குது. அந்த 16 இன்ச்சுக்கு நான் வந்து ஃபேப்ரிக் வந்து எடுக்க போகிறேன். நான் வந்து கேன்வாஸ் கொடுக்கல, நார்மலாக அந்த பட்டு துணியவே எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு எனக்கு 16 வந்துச்சு பார்த்திங்களா, அதனால் நான் என்ன செய்கிறேன், அதில் 16ல் பாதி வந்து 8 இன்ச்சு. அந்த 8 இன்ச்சு எடுத்துகிட்டு மறுபடி எக்ஸ்ட்ரா தையலுக்காக வந்து இந்த சைடு 1/2 இன்ச் அந்த சைடு 1/2 இன்ச் வந்து நம்ம கொடுப்போம். ஏன்னா இன்னொரு துணியை வந்து கீழே கொடுத்து அடித்து திருப்போம் பார்த்திங்களா, அதனால் 8 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1/2 இன்ச் வந்து நான் கொடுத்துட்டு இது நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். என்னோடய காலரோட வித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ஃபோல்டிங் பக்கம் வந்து 4 இன்ச்சும் ஓப்பன் சைடு இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடு 3 இன்ச்சு வந்து வச்சுட்டு கேவாக வரைஞ்சி அதை வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஃபோல்டிங் சைடு இருக்குது பார்த்திங்களா, ஃபோல்டிங் சைடில் என்னோடய வித்து, அந்த காலர் வித்து வந்து நான் 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஓப்பன் சைடு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நான் 3 இன்ச் வைக்கேன். 3 இன்ச் கொடுத்து மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து அங்கே வந்து ஒரு லைன் வந்து கிராஸாக நம்ம ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு ஒரு மாதிரி வளைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி வளைச்சி வந்து எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட வேண்டியதான். இதே மாதிரி இன்னொரு ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நான் க்ரீனில் ஒன்று, எல்லோவில் ஒன்று வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தையல் வந்து போட போகிறோம். தையல் இந்த சைடில் இருந்து மேலேருந்து கீழே வர தைச்சிட்டு, கீழேருந்து அப்படியே மறுபடியும் அந்த சைடு மேலே வரைக்கும் கொண்டு போய் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து காலர் எப்போதும் அட்டாச் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். நம்ம வந்து தையல் போட்டு அந்த வளைவு வர இடத்துலலாம் சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு, கார்னர் வர இடத்துலலாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் சிசர் கட் கொடுத்துட்டு வந்து டர்ன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து காலர் வந்து டர்ன் ஆயிரும். இப்போது நம்மளோட அந்த மேக்ஸி வந்து தைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கழுத்து பக்கத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க காலர் வந்து அப்படி வச்சு சுற்றி தைச்சி அந்த சைடு வரைக்கும் கொண்டு வந்துட்டு மறுபடியும் மேலே இருக்க பீஸை வந்து உள்ளே மடித்து ஒரு ஸ்டிச் போட்டு விட்டோம் அப்படின்னா நம்ம காலர் வந்து ரெடி.
எந்த துணியுமே இழுக்காதீங்க. நம்ம எவ்வளோ சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துருந்தோமோ அந்த அளவுக்கு மட்டும் ஃபேப்ரிக்கை பொண்ணு பூவோன்னு மடித்து கொடுங்க. துணி வந்து எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல், மேலேயும் சுருங்கிடாமல், துணி எக்ஸ்ட்ராவும் உள்ள காலருக்குள்ளே ஸ்டிச் பண்ணும்போது உள்ளே போயிடாமல் பார்த்து நீட்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதாவது காலர் வந்து கீழே தைச்சோம்ல, ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலேயும் வந்து அதை சேர்த்தாப்புல படிமான தையல் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இவ்வளோ தாங்க கோட் காலர் சுடிதார் மேக்ஸி வந்து ரெடிங்க. இது வந்து உண்மையிலே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து கீழே அந்த ப்ளீட் வந்து வச்சுட்டு ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு மேக்ஸியை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டேன். இதோட ஃபைனல் லுக்கும் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். என்னென்னு சொல்ல மறந்துட்டேங்க, ஹிப் போர்ஷனில் வந்து அந்த பெல்ட் மாதிரி அந்த பார்டர் வந்து கொடுத்துருக்கேன். இவ்வளோ தாங்க, நம்மளோட கோட் காலர் மேக்ஸி வந்து ரெடி.